எட்டு திக்கும் பறந்து சென்று வெற்றி கொடி நாட்டும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் உற்சாகமும். இன்றைய நாள் 3/6/2024 திங்கட்கிழமை. தினசரி செய்தி நேரம் காலை 7 மணி, மதியம் 1 மணி, மாலை 7 மணி. செய்திகள் வாசிப்பது உங்கள் கவிஞர் பிரபாகரன். தமிழர் நலம் காப்போம். நமது தமிழக செய்திகள். செம்மொழியான தமிழ் மொழியாம். கலைஞரின் 101வது பிறந்த நாள் இன்று. கலைஞரின் பாதையில் பயணிக்கிறோம். முதல்வர் ஸ்டாலின். ஒட்டன் சத்திரம் காய்கறி சந்தையில் விலை வீழ்ச்சி. தஞ்சையில் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் பாதிப்பு. தமிழ்நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. தனியார் பொறியியல் கல்லூரியில் இரவு உணவு உண்டவர்களுக்கு மயக்கம். வெறி நாய்கள் கடித்து ஆடுகள் உயிரிழப்பு. தமிழகம் முழுவதும் இரவில் பரவலாக மழை. சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு. வாகன ஓட்டிகள் அவதி. ஜூன் 5ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நமது நாட்டுச் செய்திகள். சிக்கிமில் எஸ்கேஎம் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. நாளை வாக்கு எண்ணிக்கை. இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். பாதுகாப்பு அதிகரிப்பு. வட மாநிலங்களில் சுட்டெரிக்கும் வெயில். திகார் சிறையில் கெஜ்ரிவால் சரண். ஜூன் 5 வரை காவல். நமது உலகச் செய்திகள். பெர்னார்ட் அர்ஸ்டைன் உலகின் பெருங்கோடீஸ்வரர் என்று முதலிடத்தை பிடித்தார். போர் விளைவு. இஸ்ரேல் நாட்டு பாஸ்போர்ட் உள்ளவர்களை மாலத்தீவுகள் உள்ளே வர தடை செய்துள்ளது. நமது விளையாட்டுச் செய்திகள். நார்வே செஸ் போட்டியில் முதல் நிலை வீரர்களை வென்ற பிரக்யானந்தா தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு. பிரெஞ்சு ஓப்பன் இரட்டையர் பிரிவில் போபண்ணா ஜோடி அடுத்த சுற்றுக்கு தகுதி. பாரிஸ் ஒலிம்பிக் இந்திய வீராங்கனை தகுதி. அரிய தகவல்கள். வினிகரில் அசிட்டிக் அமிலம் உள்ளது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றன. பிரபல இசை மேதை பித்தோவான் ஜெர்மனியில் பிறந்தவர். வேலைவாய்ப்பு செய்திகள். ஜொகோ நிறுவனத்தில் சென்னையிலேயே பணிபுரிய வேலைவாய்ப்பு. ஜூன் 3 இறுதி நாள். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சரில் வேலைவாய்ப்பு. நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் மேம்பாட்டிற்கு உங்கள் மேலான ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.